ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எசேக்கியேல் 37 அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். இந்த நாள்ல கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட தேவன் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி, அவர் மேல ஆவியாய் இறங்கி ஆவியில ஜெபிக்கும் போது அழைத்து கொண்டு போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம எல்லாம் ஜெபிக்கும் போதும் தேவன் நம்மளோட ஒரு காரியம் சொல்லணும்னா நம்மளை அழைச்சு கொண்டு போயிருவார். அப்பனா ஆவியில நிரம்பி நம்மளே அறியாமல் தேவனோடு கனெக்ட் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனை ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியை அழைத்து கொண்டு போய் உலர்ந்த எலும்புகளை காட்டி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்மளும் ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம ஏனோதானாலும் ஜெபிக்காம ஆவியில நிறைஞ்சு நம்ம ஜெபிக்கும் போது நம்மளையும் அழைத்து கொண்டு போய் நம்ம கிட்டையும் ஒரு காரியத்தை சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. அந்த காரியத்தை சொல்லும் போது இந்த உலர்ந்த எலும்புக்கு உயிர் வருமா அப்படி என்று கேட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசினி கடவுளை அறிஞ்சதுனால அவரு சொன்னாரு, இல்ல ஆண்டவரே எல்லாம் நீர் அறிந்திருப்பீர் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம சூழ்நிலையில ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதை நம்ம புரிந்து கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். சூழ்நிலை வரும்போது நம்ம யோசிப்போம், கடவுளும் மலையா நம்மள அறிஞ்சிருக்காரா, நம்மளுக்கு தெரியுமா, நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியுதா, அப்படியெல்லாம் சில நேரம் கடவுளை நம்ம திட்ட கூட செய்வோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்க பேசுவாங்க, கடவுளுக்கு கண்ணே இல்ல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரா, அந்த உலர்ந்த எலும்புகளையே உயிர் பெற சொல்லி எல்லாம் அவரு அறிந்திருப்பாரா. ஆமென். அல்லேலூயா. மனுஷரால் நம்ம சொல்ல முடியாது, அப்படின்னா தேவன் அவரை அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த தீர்க்க தரிசனி சொன்ன உடனே ஆண்டவரே நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப அப்ப அவரா சொல்லிருக்கலாம், ஆண்டவரே அது எப்படி இப்படியெல்லாம் உலர்ந்த எலும்புகளா இருக்கு, அங்கங்க மண்டோட ஒரு பக்கம் இருக்கு, எலும்பு ஒரு பக்கம் கிடக்குது, எதுக்கு சதையும் இல்ல, ரத்தமும் இல்ல, சரீரமே இல்ல, இதுல எப்படி உயிர் பெற செய்யும் நம்ம கேட்டிருப்போம். அப்பனா அந்த தீர்க்க தரிசனி கர்த்தரை அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே நீர் அறிந்திருப்பீர் என்று சொன்னார். அப்பனா அப்படிப்பட்ட ஒரு எலும்புகளை, ஏன்னா தீர்க்கதரிசனி ஏன்னா இது உயிர் அடையட்டும்னு ஆண்டவர் சொன்ன உடனே, இப்போ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டா அத நம்ம மாட்டி சொல்லக்கூடாது. சரிங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போதுதான் ஒவ்வொரு அற்புதம் நடக்கும். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைக்கிறது போல நம்ம இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், நம்ம இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க கூடாது. அப்பனா அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொன்னா, கடவுள் சொன்ன உடனே மறுபடியும் இந்த எலும்புகளை எல்லாம் உயிர்பட செய்யட்டும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அந்த எலும்புகள் எல்லாம், ஏன்னா அதுக்கு சதையும் இல்ல,
ஆனா அந்த சதையெல்லாம் அவர் என்ன மூடி அந்த எலும்புகளை எல்லாம் கூட்டி நரம்புகளை எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு சரீரமும் அதோட எலும்புகளாய் போய் சேர்ந்து விட்டதாம். ஆமென் அல்லேலூயா. ஒத்த வார்த்தை தான், கடவுளோட வார்த்தை, ஒத்த வார்த்தை நம்ம கேட்டோம்னா இது போலதான் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கேட்கும் போது தள்ளி விட்டுட்டு போகாதபடி ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையின்படி கேட்கும் போது அந்த தீர்க்கதரிசி கேட்ட உடனே என்ன நடந்தது? உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற செய்தார். ஆமென் அல்லேலூயா. என்ன சதை மூடி ரத்தத்தை கொடுத்து அந்த வேலையில அவ்வளவு எலும்புகள்லாம், சில எலும்புகள்லாம் எங்கிட்ட காணா கூட போயிருக்கலாம். அப்ப காணா போன எலும்பு கூட அதோட அந்த சரீரத்துல வந்து சேர்ந்து அந்த மனிதனை உண்டாக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அதிகமா கேட்க வேண்டும், பலப்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. நம்ம சதையை மூடி அந்த மனுஷனை உயிரோடு எழும்ப செய்தார். ஆமென் அல்லேலூயா. இப்படித்தான் இந்த நாள்ல கூட நமக்கு ஏன்னா கையில ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே என்ன செய்வாங்க, ஒரு ரிஸ்ட கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இதுல ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வலிதான் இருக்கும், நம்ம இதை போனா சரி பண்ணிடலான்னு போவோம். அவங்க டாக்டர் சொல்றதுலயே ஏன்னா ஏன்னா வலிக்காத இடமெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க ஏன்னா சொல்ற அந்த பயம், அந்த பயத்தை உண்டாக்கி விடுவார்கள். ஆமென் அல்லேலூயா. நீங்க ஸ்கேன் எடுத்தே ஆகணும், இதை நீங்க செஞ்சே ஆகணும், இதை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்க முடியும், இல்லைன்னா தலை நிக்காது, கால் நிக்காது, எலும்பு உடஞ்சு போயிரும், இன்னும் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிறது மனிதரோட வார்த்தை. அப்பனா கர்த்தர் என்ன சொல்றாரா? பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, இந்த நாள்ல கூட உலர்ந்த எலும்புகளுக்கே நான் உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். அப்பனா நீங்க பயப்படாதீங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு புது எலும்பை தருகிறேன், புது பலத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையில கூட. அல்லேலூயா. முழங்கால் வலியோட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. என்ன மூட்டு வலியோட இருக்கிறீங்களா? என்ன இடுப்புல ஜவ்வு தேய்மானத்தோட இருக்கிறீங்களா? என்ன சோல்டர் பெயினா இருக்கிறீங்களா? இல்ல கழுத்துல தேய்மானமா, கழுத்து வலியில தேய்மானமாக இருக்கிறாங்க? என்ன ஸ்கேன் எடுத்தோட மனசு சோர்ந்து போயிருச்சா? பயப்படாதீங்க. இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஏன்னா எந்த எலும்பு தேஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா காஞ்சு போன கலகலன்னு இருக்கிற எலும்புக்கே உயிர் கொடுக்கிற தேவன். என்ன சதையே இல்ல, உடம்புல ரத்தமே இல்ல, அப்படிப்பட்ட எலும்புகளையே எலும்ப செய்கிற தேவன் உங்களை எலும்ப செய்ய மாட்டாரா? உங்களுக்கு பலத்தை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா நீங்க சின்ன விஷயம்தான் செய்யணும். இந்த எலும்புகள் போல எங்களுக்கும் உயிர் கொடுக்கிற தேவனாய் இருக்க நீங்க விசுவாசா இந்த நாள்ல கண்டிப்பா அப்படியே நடக்கும். ஆமென் அல்லேலூயா. நீங்க நடக்க முடியாம இருந்தாலும் சரி, எனக்கு வேதனையோட இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீங்க தானிங்க. இந்த வார்த்தையின்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களுக்கு அந்த உயிரை கொடுங்கன்னு சொல்லி நீங்க பாரத்தோட 5 நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவரோட வல்லமை உங்களிடம் புறப்படும். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒரு வார்த்தை கூட நான் சொல்றேன். எனக்கு கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து 2 ஷோல்டரும் பைக்கில் கூட ஏறி உட்கார முடியாது, சரியான வலி, பயங்கரமான வலியா இருந்தது. அப்பனா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒவ்வொன்றையும் திசையை தரிப்பி ஒவ்வொன்றா அவங்க சொல்றதெல்லாம் நானும் ஒரு 3 மாசமா ஹாஸ்பிட்டல் போய் செலவுக்கு மேல செலவு தான் ஆச்சு. அப்பனா நாட்டு வைத்தியம் கூட பண்ணி பார்த்தேன், அதனால எனக்கு ஒண்ணுமே முடியல, வலி தாங்கவே முடியல. மாத்திரை 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ வந்து அப்பதான் நான் உணர்த்தப்பட்டேன், இது ஹாஸ்பிட்டல்னால சரியாகிற காரியம் இல்ல. நம்ம கர்த்தரை விட்டுட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல தேடிட்டோம், முதவே ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு தான் நம்ம முழங்கால் படியிட்டு என்ன பண்ணணும்னா அந்த மாத்திரை 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த மாத்திரையெல்லாம் அதுக்கு குப்பையில போட்டு விட்டு இந்த ஆண்டவரை நீங்க தான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும். அப்பதான் அந்த வசனம் என்னோடு பேசினது. ஏன்னா உலர்ந்த எலும்புக்கே உயிர் கொடுக்கும் போது உன்னோட கைக்கு நான் உயிரை கொடுக்க மாட்டேனா, நீ என்னை தேடலையே அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்டது. ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நான் தானித்தேன்.
தானிச்சு ஆண்டவரே நீங்க சுகம் கொடுத்தா கொடுங்க, கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், எனக்கு நீங்க தான் பலத்தை கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து ஜெபம் பண்ணி போட்டேன். அதுதான் அதுல இருந்து எனக்கு கை 2 ஏன்னா ஜவ்வே நஞ்சு போயிருச்சு, இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாத நாங்க. அப்பனா டாக்டர் என்ன சொன்னாலும் நான் வந்து இந்த வசனத்தை தானிச்சு ஒரு தேங்காயத்தை இயேசுவின் ரத்தம் செய்யன்னு போட்டேன். இன்றைக்கு என் கையில எந்த ஒரு வலியும் இல்லை, அந்த வலியெல்லாம் தேவன் எடுத்து விட்டார். ஆமென் அல்லேலூயா. நம்ம தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகாதபடிக்கு, டாக்டரை நம்பாதபடிக்கு கடவுளையும் நம்ம நம்பி அதை செய்யும் போது கண்டிப்பா இந்த உலர்ந்த எலும்புக்கு உயிர் கொடுத்தது போல, ஏன்னா இப்படி நம்மளுக்கும் கொடுப்பார், ஏன்னா எனக்கு கொடுத்திருக்கிறார் அது போல உங்களுக்கும் கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம எலும்புகள்ல பிரச்சனையா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஜுரம் இருக்குதா, என்ன பேதுரு மாமியை சுகப்படுத்துறது போல என்னை ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை தானித்து அந்த வசனத்தை போல எனக்கு நடக்கட்டும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த நாள்ல எல்லா பிரச்சனையும் மாறப்போகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு துக்கமே உங்களுக்கு சந்தோஷமாக மாறப்போகிறது. ஆமென் அல்லேலூயா. எந்த நோயில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள்ல விடுதலை கொடுத்து விட்டார், உயிர்ப்பித்து விட்டார். ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, எசேக்கியேல் 37 அதிகாரத்தை நாங்க தானித்தோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தது போல தகப்பனே யாரெல்லாம் ஆண்டவரே பெரியோரும் சிறியோரும் சிறிய பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே இந்த எலும்புனால் ஆண்டவரே தகப்பனே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் ஆண்டவரே, நடக்க முடியலையே, கழுத்து வலி ஆண்டவரே, இடுப்பு வலினால யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, முதுகு வலினால தகப்பனே வலி தாங்க முடியாமல் கஷ்டப்படுகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பெரியோர் சிறியோருக்காகவும் நாங்க செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிறது போல ஆண்டவரே ஒவ்வொருவர் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ புது எலும்பை உண்டாக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. தேய்மான இடத்துல உங்களோட வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உங்களோட வல்லமை புறப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே புது பலத்தை தகப்பனே கழுகை போல புது பலனடையும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவரையும் தகப்பன உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அனைவருக்கும்